Question number 148. What is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in cans in full capacity within the bracket of 80 liters, 100 liters and 120 liters? தமிழில் பாருங்க, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 கொள்ளளவு உள்ள கலன் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த கேன்ஸ், அதாவது 80 லிட்டர் கேன்ஸ் 1, அதுக்கப்புறம் 100 லிட்டர் கேன் வந்து 2, 120 லிட்டர் கேன் வந்து 3 கேன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் மெஷர் பண்ணுற கேன்ஸ். ஓகேங்களா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த 3 கேன் இருக்கு பார்த்தீங்களா, இதில் அதாவது பால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து நிரப்பியிருக்காங்க. 80 லிட்டர் ஒரு கேனு ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க, 100 லிட்டர் ஒரு கேனு ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க, 120 லிட்டரில் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க. ஸோ இந்த கலன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை வந்து சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு, அதாவது ஒரு அளக்கக்கூடிய இன்னொரு நம்ம ஒரு மக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அந்த அளக்கக்கூடிய ஒரு மக்கு, ஒரு மெஷரபிள் மக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட கொள்ளளவு வந்து எவ்வளவா இருக்கும்? இந்த 3 லிட்டர் கேனையும், 3 லிட்டர் வெவ்வேறு கேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெவ்வேறு கேன்களை நம்ம வந்து சரியாக அளக்கணும் ஒரே நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா அந்த அளக்கக்கூடிய அந்த படி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மக்கில் ஒரு படி, அதோட அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் அங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. 20 லிட்டரு ஜக்கா, இல்லை 25 லிட்டர் ஜக்கா, இல்லை 30 லிட்டரா, இல்லை 40 லிட்டரா இருக்குமா அந்த அளக்கக்கூடிய அந்த படி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் கேட்குறாங்க. இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு HCF. சரிங்களா? HCF LCM, அதாவது இந்த கேட்டகரி சம். ஓகேங்களா? அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த HCFக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம் என்னன்னா GCM அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக நிறைய நேம் இருக்கு. GCM சொல்லலாம். GCM அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இங்கிலீஷில் பாருங்க, கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதே போல் தமிழில் பாருங்க, பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் மெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து ஒரு HCF கேட்டகரி. ஓகேங்களா? HCF கேட்டகரி. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த சம்மில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மீ பெரு வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மீ பெரு வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து மீ பெரு வகுத்தி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க அந்த லிட்டர்ஸ்லாம் எழுதிக்கங்க. அந்த கேனோ லிட்டர்ஸ் 80 லிட்டர் கொடுத்துருக்காங்களா, 80 லிட்டர், அப்புறம் 100 லிட்டர் கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் 120 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம், மீ பெரு வகுத்தி வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே 80, 100, 120 இருக்குது. அதாவது 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 10ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம் காமனாக வந்து. இப்போ 80 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். 100 10ஆல் டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும். அப்புறம் 120 10ஆல் வகுத்தா 12 கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அகைன் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டே போகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் வகுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2ஆல் வகுத்தா 8, 2ஆல் வகுத்தா 4, அப்புறம் 10 2ஆல் வகுத்தா 5, அதுக்கப்புறம் 12 2ஆல் வகுத்தா 6. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, சுருக்க முடியுமான்னு பார்த்தா சுருக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து 5 இருக்குது. 4ம் 6ம் வேணால் நம்ம 2ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 5 வந்து டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம மீ பெரு வகுத்தினா சொல்லுவோம், அதாவது காமன் மல்டிபிள் ஃபேக்டர், சாரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இப்போதைக்கு. இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ 10ம் 2 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம HCF கண்டுபிடிக்கணும். HCF ஈக்குவல் டு எது இருக்குது, இந்த 10 இருக்குது, இந்த 2 இருக்குது. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 10 × 2 20. ஓகேங்களா? அப்போது இந்த 20, இங்கே 20 எங்கன்னா இருக்குன்னு பாருங்க ஆப்ஷனில். ஆப்ஷன் ஏலே வந்து இருக்குது. சரிங்களா? 20 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு படி கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 80 லிட்டர் கேனு, 100 லிட்டர் கேனு, 120 லிட்டர் கேனு வந்து சரியாக வந்து அளக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் அவங்க கேட்குறாங்க.
அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் அளவு உள்ள ஒரு கொள்ளளவு உள்ள ஒரு படி, ஓகேங்களா? ஒரு அளக்கும் படியை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 கேனை வந்து அளக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 148 கொஸ்டினுக்கான ஆன்சர். இது வந்து ஒரு HCF LCM கேட்டகரி சம்மு. ஆக்சுவலாக இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா HCF கேட்டகரி தான் வருது, ஓகேங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், தமிழில் வந்து மீ பெரு வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே போல் LCM சம்முமே வரும். இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் தான் அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா தெளிவாக படிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதே போல் இந்த HCF வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப், அதாவது வேறு வேறு நேம் இருக்குது, ஓகேங்களா? GCM அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் சொல்லியிருக்கேன் கிரேட்டஸ்ட் காமன் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா நேம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேட்டகரி சம் கொடுத்தா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ.